மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இன்னும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா, ஒரு சின்ன சேஷ்டைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நடந்திருந்தா ஸ்டாலின் அவமானத்தின் உச்சத்தில் அமர்ந்திருப்பார். இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது அந்த பெண்மணி ஒரு கட்சி விட்டு நீக்கணும். இந்த உண்மையை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் சாட்டையை சொல்லட்டும் சும்மா வெற்று வாயில பேசுறதை விட ஒரு நடவடிக்கையாவது எடுத்து காட்டணும்ல. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அவர்களே இந்த விதிகளை திருத்தி நம்ம பேர் போனா கவர்னர் ஒத்துக்க மாட்டார்னு ஒரு சுயநலம் கலந்து இந்த திருத்தம் நடந்திருந்தால் அது ஸ்டாலினுடைய இந்த நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை, எதிர்கால தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. ஆருத்ரா நிதி மோசடி விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். பிஜேபியை சேர்ந்த பல பேர் அதில் சம்பந்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சும் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் பார்க்கும்போது திமுக அதே கூட்டணியோட ஒரு கான்கிரீட் அலைன்ஸோட அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே பிரியுமா வாக்குகள்? திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இப்படி அதிமுக, சீமான், பாஜக கூட்டணி, விஜய் வந்தா பல ஃபேக்டர்கள் இருக்கு. தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார்னு சீமான் அவரோட சொன்னார். அதன் பிறகு விஜயை பற்றி ஏதோ விமர்சன கருத்து சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன். அவர்கள் தனித்தனியாக நிற்கிறாங்களா, ஒன்றா சேர்றாங்களா, ஒன்றா சேர்ந்து தனியாக இருக்கிறாங்களா, இல்லை அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக பக்கம் வர்றாங்களா? விக்கிரவாண்டி தேர்தலில் சில ஃபீலர்கள் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? எங்களை ஆதரிக்கணும்னு இவர் கேட்டார், உண்ணாவிரத்தில் போய் ஆதரவு கொடுத்தார். அதிமுக உண்ணாவிரத்தில் போய் இது அப்படியே ஒரு வடிவம் பெற்று இந்த 3 பேர் ஒரு அணியில் திரண்டால் அந்த அரித்மேட்டிக் வேறையாக இருக்கும். தனித்தனியாக இருந்தால் திமுக எதிர்ப்பு வாக்கள் இன்னமும் பிரிஞ்சிருக்கிறனால அவர்கள் சொன்ன 200 இல்லாட்டா கூட ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கலாம். கூட்டணி தேர்தலாக இருக்கட்டும். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு கருத்தை சொன்னார். கவுன்சிலர்கள் மேலே நிறைய புகார்கள் வருது, அவர்கள் தப்பு செஞ்சால் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுங்கிறார். ஏன் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? திருநெல்வேலி மேயர் தேர்தல் மாநிலத்தில் ஒட்டுமொத்த மாநிலமும் கவனிக்கிற மாதிரி நடந்த திருநெல்வேலி மேயர் தேர்தலில் கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக ஒரு அதிருப்தியாளர் போட்டியிடறான்னு வச்சுப்போம். திமுக ஏற்கனவே நீக்கப்பட்டோன்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த அதிருப்தி வேட்பாளருக்கு மறைமுக தேர்தல் யார் ஓட்டு போட்டால் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் வெளிப்படையாக வழிபொழிந்தவர் ஒரு திமுக கவுன்சிலர். இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சி தலைவராக ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல? உங்களை நான் இன்பநிதி முதலமைச்சரானால் கூட அவருடைய அமைச்சரவையில் நான் ஒரு அமைச்சராக தொடர்வேன், அந்த அளவுக்கு தொண்டை நான் தொடர்வேன்னு சொல்ற துரைமுருகன் இன்னைக்கு பொதுச்செயலாளராக இருக்கார்ல, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குல்ல. நீங்கள் ஒரு நோட் போட்டு தலைவர்கிட்ட வைக்கக்கூடாதா? கவுன்சிலர் நம்ம நீக்குவோம். 12 மணிக்கெலாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த கவுன்சிலர் ஒரு பெண்மணி, பேர் எனக்கு நினைவில்லை, அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக நிற்கிற வேட்பாளரை வழிமொழிஞ்சு ஒரு கையெழுத்து போட்டுக்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் நீக்க அறிவிப்பு வந்தால் தான் அந்த கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்களே அந்த நடவடிக்கை எடுக்காத போது ஒரு மாவட்ட செயலாளர் எடுப்பார், நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குன்னு நான் கேட்பேன். அந்த நடவடிக்கை நீங்கள் எடுத்து காமிச்சாதான் மாவட்ட செயலாளருக்கு ஒரு துணிச்சல் வரும். தைரியமாக ஆமாம் இவன் தப்பு பண்ணால் நீக்குங்க தலைவர்னு லெட்டர் வரும். நீங்களே செய்ய மறுக்கிறீங்க. இது 100 தொகுதியில் நடந்துக்கு ஏதோ ஒரு இடத்துல நடந்தால் கூட தலைவருக்கு இதெல்லாம வேலைன்னு நம்ம சொல்லலாம். மாவட்ட செயலர் சொன்னால் தான் தெரியும். அவர் டிவியை பார்த்துட்டு இருக்கிறார், பரபரப்போடு அந்த முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு 30, 23 இன்னும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா, ஒரு சின்ன சேஷ்டைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நடந்திருந்தா ஸ்டாலின் அவமானத்தின் உச்சத்தில் அமர்ந்திருப்பார். அவர் அறிவித்த வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய அவமானம் அது. அப்படி தட்டி போயிடும். திராவிட மாடல் ஆட்சியில் இன்னொரு ஃபெதர் நாங்கள் அந்த தொப்பியில் வச்சுக்கிட்டோன்னு சொல்லுவீங்களா? கட்சி தலைவருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க சாட்டையை சுழற்றுவேன் 10 தடவை சொல்லிட்டாரு. சாட்டையை கையில கூட தொடலை, சுழற்றுறதெல்லாம் அப்புறம். எவ்வளவு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது அந்த பெண்மணி ஒரு கட்சி விட்டு நீக்கணும். எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான், எதிர்த்து வாக்களிப்பாங்க தான். அடையாளம் தெரிந்த பிறகும் நீங்க கண்மூடி வேடிக்கை பார்க்குற போது நீங்கள் நடவடிக்கை எடுங்க. மாவட்ட செயலாளர் மேலே எதுக்காக நீங்க அந்த பொறுப்பை சுமத்துறீங்க? அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நீங்க என்ன பண்ணீங்க? அதுதான் நேரடியாக அவங்க நடவடிக்கை எடுக்காமல் அதுக்கு தான் மாவட்ட செயலாளர், ஏன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் இவங்களுக்கு தெரியும். அப்போ இவர் நேரடியாக தலையிடாமல் மாவட்ட செயலாளர்கள் அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்டவர் யாரோ அவங்க திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் 3 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் லெட்டர் எழுதி கொடுங்க, அந்த அம்மா பேர் எழுதி நீக்குங்கன்னு லெட்டர் வாங்கிட்டு நீக்க இருக்கணுமே. எத்தனை நாள் ஆச்சுங்க அந்த முடிவு வந்து? நான் சொல்ல போறீங்களா? எப்படி பயம் வரும் கட்சிக்காரனுக்கு? நான் திரும்ப சொல்றேன், அதிகாரிகள்கிட்ட இவர் எப்படி கைப்பிடிக்குள்ள போனாரோ முதலமைச்சரான முதல் நாள்ல இருந்து கட்சியும் இவர் கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் நழுவுகிறதோங்கிற அந்த நிஜத்தை நான் கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் சொல்லிதான் ஆகணும். இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது.
இந்த உண்மையை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் சாட்டையை சொல்லட்டும் சும்மா வெற்று வாயில் பேசுகிறத விட ஒரு நடவடிக்கையாவது எடுத்து காட்டணும்ல. இன்றைக்கி திருநெல்வேலியில் கம்முன்னு இருக்கிறீங்க, நாளைக்கு மதுரையில் ஒரு பிரச்சனை வெடிக்கும், சரி தலைவர் எதிர்த்து ஓட்டு போட்டால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டார், அந்த தைரியம் வருமா வராதா? அது தலைமைக்கு அழகா? கட்சியும் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னால் யாராவது சிரிப்பாங்களா இல்லை ஏற்றுக்குவாங்களா? இந்த யதார்த்தத்தை முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சு நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் தான் நாளைக்கு ஒரு தவறு நடக்கிற போது துணிச்சலாம் அந்த மாவட்ட லெட்டர் கொடுப்பார். ஆமாம் ராமசாமி தப்பு பண்ணால் அவனை கட்சியிலேருந்து நீக்கணும் லெட்டர் உங்களுக்கு வரும், அறிவிப்பு உங்கள் பேரில் தான் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்துட்டு மற்றவங்களை செய்யுங்கன்னு சொன்னால் தேர்தல் கண்ணு கட்டுகிற தூரத்தில் இருக்குது. 1.5 வருஷங்கிறது தேர்தல் கூட்டணிகளுக்கு தான் தூரம்னு சொன்னேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்தை எடுத்து பார்த்தோம்னா தேர்தல் கண்ணு கட்டுற தூரம்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இந்த ஆட்சி. இந்த திசையில் போனோம்னா நீங்கள் 200 தொகுதியில் ஜெயிக்கிறலாம் சும்மா வெறும் கூட்டணி கணக்கு மட்டுமல்ல, தொண்டர்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்க, அந்த தொண்டர்கள் மனம் வெதும்புறான். திருநெல்வேலியில் அடிமட்ட தொண்டன் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கிறான், அந்த கட்சி இன்னைக்கு அந்த கதியில் இருக்காங்க அப்படின்னு. தலைவர் இதை புரிஞ்சுக்கணும்னு தான் தொண்டன் எதிர்பார்க்கிறான். இல்ல இந்த நடவடிக்கை எடுக்க முடியாததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? பச்சையா சொன்னா துணிச்சல் இல்லையான்னு தான் கேட்பான் ஒருத்தன். உங்களுக்கு துணிச்சல் இல்லையான்னு திமுக தொண்டனே கேட்பான் ஸ்டாலினை பார்த்து. நியாயம் இருக்கு அந்த கேள்வியில. அந்த கேள்விக்கு தன்னுடைய நடவடிக்கையின் மூலமா அவர் பதில் சொல்லணும், சொல்லுவாரான்னு பார்ப்போம். இப்போ அடுத்த கட்டமான நகர்வு அந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு இடையூறாக இருக்கும் சார்? இப்போ அதிகாரிகள் இன்னொரு பேச்சும் வருது, அதிகாரிகள் உடைய அதிகாரங்கள் அதிகமாக இருக்கு, இப்போ அதிகாரிகளுடைய கைகளில் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பொறுப்புக்கு யாரை நியமிக்கணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசுக்கு தலைமை வைக்கிற முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். குறிப்பாக பெரிய பதவிகள், ஒரு சென்னை போலீஸ் கமிஷனர் ஆகட்டும், டிஜிபி, தலைமைச் செயலாளர், முதலமைச்சருடைய செயலாளர்கள், இந்த இடத்துல நிதித்துறை செயலாளர், இதெல்லாம் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற அடையாளப்படுத்தப்பட்ட ஊரறிந்த பதவிகள் ஒரு டாப் 5 இருக்குல்ல, முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். துரதிருஷ்டவசமா இந்த ஆட்சியில யார் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களே முடிவெடுத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விதிகளை திருத்துறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபைல்களை தயார்படுத்துறாங்க, அதில் கொண்டு போய் கையெழுத்து வாங்குறாங்க. அப்போ எதிர்கட்சியினர் நீங்கள் நிர்வாகம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குற கேள்வியில் உண்மை இருக்குன்னு நீங்கள் விவாதம் வருமா வராதா? நேற்று அமைச்சரவையில் ஒரு திருத்தம் கொண்டு வந்ததா ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. அலுவல் விதிகளில் திருத்தி இனிமேல் டிஜிபி பதவிக்கு நியமனம் நடக்கிற போதும் தலைமைச் செயலாளர் பதவியை நிரப்புகிற போதும் அந்த கோப்பை கவர்னருக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இந்த அரசே முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டுக்கலாம் கவர்னரின் பெயரால்னு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விதியை திருத்தி அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துறதா ஒரு தகவல் இருக்குது. இது நல்ல விஷயம்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் தன் நிர்வாகத்தில் யார் இருக்கணும் என்னான்னு முடிவு பண்ணணும். ஏன்னா தேவையில்லாமல் அவருக்கு அனுப்பிச்சுன்னா அவர் இவரை போடாத, அவரை அனுப்பி இவரை மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் நியாயமான காரணங்கள் இருந்தால் அவங்க மாற்றி அனுப்புகிறாங்க. ஆனால் தேவையில்லாத தாமதங்களை தவிர்க்கிறதுக்கு இது நடந்தால் நல்லது. ஆனால் இந்த பதவிகளுக்கு யார் வர விரும்புகிறார்களோ அவர்களே இந்த விதிகளை திருத்தி நம்ம பேர் போனால் கவர்னர் ஒத்துக்க மாட்டார்னு ஒரு சுயநலம் கலந்து இந்த திருத்தம் நடந்திருந்தால் அது ஸ்டாலினுடைய இந்த நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை, எதிர்கால தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா இவ்வளவு முக்கியமான விஷயம் முதல்வர் அவர்களுக்கு தெரியாமையா தெரிஞ்சுதான் நடக்குது. அது நல்ல நோக்கத்துக்கு நடக்குதா? இதனுடைய பின்னணி என்ன? இதை தயார்படுத்துகிற அதிகாரி யார்? அந்த அதிகாரியுடைய உள்நோக்கம் என்னன்னு முதலமைச்சர் கொஞ்சம் கவனிக்கணும்னு நான் சொல்றேன். நிச்சயமா அவர் இதை கவனிக்கிறது இல்லை. அதிகாரியுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அதிகாரிகள் இல்லாமல் இந்த அரசு இல்லை, எந்த அரசும் இல்லை. அந்த யதார்த்தம் புரியாதவனல்ல நான். ஆனால் அந்த அதிகாரிகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். லகான் உங்க கையில் இருக்கணும். அவர்கள் அரசை நடத்தக்கூடாது. நல்ல அதிகாரிகள் நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. சில அதிகாரிகள் அந்த இடத்துக்கு நாம தான் வரணும், இல்லாட்டி அவன் வரவே கூடாதுன்னு அந்த அதிகார போட்டி இன்று வரை திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டு இருக்கு. மறைமுக யுத்தமே நடக்குது. முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. இந்த கேள்வியை நான் நியாயமா அதை பொருத்தி பார்ப்பேன். திருநெல்வேலியில் எப்படி சார் ஒரு கவுன்சிலர் எதிர்த்து ஓட்டு போட்டது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது கேட்டார், நம்பவே மாட்டேன். அவருக்கு நல்லாவே தெரியும், செய்திகளை பார்த்தார். ஆனால் இப்போ சொல்ல அதிகார யுத்தம் இருக்குல்ல, அதிகாரிக்கு இடையில் இருக்கிற அந்த போட்டி, இது ஒன்றும் செய்தியில் நாளிதழில் டெய்லி அப்படி வரப்போறதில்ல, டிவியில் வாசிக்க போகிறதில்ல. அவருக்கு யாராவது சொன்னாதான் தெரியும். இதையெல்லாம் அவர் கவனிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் சார் இந்த மாதிரியான குறைபாடுகள் திமுகவில் இருக்கிறது எல்லாம் அதிமுக எப்படி எடுத்துட்டு அதெல்லாம் ஸ்கோர் பண்ணணும், அதை கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல தன் கட்சி தொண்டர்கள் முதல்ல உற்சாகமாக இருக்கணும். அது கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கன்னு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகலை. இருக்கிற தொண்டர்களை எப்படி நீங்கள் உற்சாகப்படுத்துன்னு எடப்பாடி தான் அதுக்கான கேம் பிளான் பண்ணணும். நேற்று யாரோ ஒருத்தர் பேசியிருக்கார், நீங்கள் சுற்றுப்பயணம் போங்கன்னு கேபி முனுசாமி சொன்னதா கேள்விப்பட்டேன் நான். அப்படிலாம் தொடர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளணும், தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரணும். அரசியல் முடிவுகள் அவர் என்ன வேணாலும் எடுக்கட்டும், கட்சியை அவர் விளக்குனது தான், நான் சேர்த்துக்க மாட்டேன், அந்த சவால்கள் விடட்டும், அதை எதிர்கொள்றது அவருடைய வேலை. இருக்கிற கட்சி இருக்கிற தொண்டர்களை சோர்ந்து போய் இருக்கிறவங்கள எப்படி நம்ம உற்சாகமாக வச்சுக்கணும்னு அவர் தான் முடிவெடுக்கணும். லைவ்ல வச்சுக்கணும் கட்சியை. முக்கியமான பிரச்சனைகள் வர்றபோது வெறும் அறிக்கையோடு நிற்காம டக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும், மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும். இதெல்லாம் நம்ம அரசியல் சொல்லித்தரல. எடப்பாடி எல்லாம் தெரிஞ்சவர் தான்.
அது இப்போதான் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறார். அது இன்னும் கொஞ்சம் முழு வேகம் பெறணும். ஏன்னா தேர்தல் கண்ணு கட்டுகிற தூரத்தில் திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் அதே தூரத்தில் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட சொன்னாரு. இந்த விஷயத்தையும் அவர் கோடிட்டு காட்டுறாரு. ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு போனதையும் அப்படி நான் பார்க்கல. அப்படி பார்த்தா பிஜேபி கிட்ட பணிஞ்சு போறது அல்லது கொஞ்சம் வேகத்தை குறைச்சு காட்டுறலாம் திமுக விமர்சிக்கிறதுக்கு வேறு பல விஷயங்கள் இருக்கு. இந்த ரெண்டுலையுமே நான் அதில் அரசியலை பூத்தி பார்க்க நான் விரும்பலை. அப்படி சுதந்திர தின போகிறத புறக்கணிச்சிட்டா பிஜேபி அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்களா நான் நம்ப மாட்டேன். இன்னும் சில விஷயங்கள் தொடர்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆருத்ரா நிதி மோசடி விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். பிஜேபியை சேர்ந்த பல பேர் அதில் சம்பந்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சும் அவர்களை நெருங்குவதற்கு கூட திமுக தயங்குது. இந்த மாதிரி விஷயங்களை தோலுரிச்சு காட்டணும் ஜெயக்குமார் மாதிரியானவர்கள், எடப்பாடி போன்றவர்கள். இதை பதில் மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கணுமே தவிர தேநீர் வீட்டில் கலந்துக்கிட்டாங்க அதனால கள்ள உறவு அப்படின்லாம் அதில் என்ன இருக்க போகுது? போய் கலந்துக்கினாலும் என்ன பெரிய உறவு வந்துருப்போம்? இல்லை கலந்துக்கலாம் அவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க நம்புறீங்களா நீங்கள்? ஒரே இரவில் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சவர் தான் கலைஞர். திமுக பொதுக்குழு கூடலை, செயற்குழு கூடலை, தன்னை சுற்றி இருந்த 4 பேரை கூப்பிட்டு கேட்டால் சேரலாமான்னா முடிவெடுத்தார், போய் சேர்ந்தார். அமைச்சரவையிலே சேர்ந்துட்டாங்க அடுத்து வந்ததில். சரிதானா? ஒன்று அப்படியே தீண்டத்தகாத கொள்கை சார்ந்த இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை ரீதியாக இந்த அரசை நடத்துகிற போது கீழ்மட்டத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கிற மரியாதையை விட பிஜேபி நிர்வாகிகளுக்கு காவல் நிலையங்களில் மரியாதை இருக்குங்கிற அந்த யதார்த்தத்தை முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடணும். நம்ம கட்சி நிர்வாகி என்ன கதியில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி கோல வச்சுறாங்க, அது அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறதில்ல. காவல் நிலையத்தை யார் பங்கு போட்டு நீ 2 துப்பாக்கி நான் அப்படி சொல்ல வரல. நான் எப்படி இருந்த திமுக இன்னைக்கு எந்த கதியில் இருக்கு? நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்கிறோமே, அந்த பிஜேபி கிட்ட நமக்கு கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ அனுசரணையாக போய்கிட்டு இருக்காங்கிற அந்த ஆபத்து அல்லது அந்த ஒரு அசாதாரண சூழலை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், திமுக தலைவர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு தூரம் உழைச்சும் இந்த தவறுகள், இத்தனை தவறுகள் ஏன் நடக்குது? கல்யாண மண்டபத்தை 5000 ரூபா பணத்தை கட்டிட்டு நைட்டெல்லாம் நீங்கள் பாராக மாற்றிக்கலாம். அதனுடைய கொல்லப்புறத்தை உங்கள் வீட்டையே நீங்கள் பார் உருவாக்கலாம். ஒரு நைட்டுக்கு 5000 ஃபீஸ் கட்டினா போதுன்னு ஒரு அரசாணை வருதுன்னா உங்கள் கண்களை தாண்டி அந்த அரசாணை வெளியில் வரலாமா? கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. முதல் நாளே நீங்கள் கட்டுப்படுத்திருக்க வேண்டாமா? அந்த பெண்ணோட தாய்கிட்ட ஒரு ஃபோனில் பேசினார், ஞாபகம் இருக்கா? 4வது நாளோ 5வது நாளோ தான் பேசுகிறார். 2வது நாள் பேசியிருந்தால் அந்த கலவரமே வந்திருக்காது. இவர் இறங்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆக்டிவாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த கரும்புள்ளிகளெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அவர் கள்ளச்சாராய சாவுகள் மரக்காணம் நடக்கிற போதே அது தொடர்ந்து கண்காணிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல. அதே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. இப்படி பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கரும்புள்ளிகள் எவ்வளவோ இருக்கு. சார், நிறைவாக நான் கேட்குறேன் பாஜகவுடன் இனிமே 2026 கூட்டணி இல்லை அப்படிங்கிறத 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த பாஜக நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணி வர்றதுக்கு அந்த சுமூகமான முடிவை எடுப்பாரா? அதாவது 2 பேரும் சுமூகமாக போகணுங்கிற முடிவை இபிஎஸ் எடுப்பாரா? நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியை விட்டு விலகி இருக்கக்கூடாதோ, அது தப்போன்னு அப்போவே அதிமுக தொண்டர்கள் நினைச்சாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வர்றபோது ஒரு தேசிய கட்சி வலுவான பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு, மோடி எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்குங்கிற நிஜத்தை தாண்டி அந்த அணி அமைஞ்சதுன்னா அது வெற்றி கூட்டணியாக பல நேரங்கள் இருந்திருக்கு. திமுகவோட சேர்ந்த போது வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு, அதிமுகவோட சேர்ந்த போதும் பிஜேபி வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அவசிய தேவையாக இருந்ததுங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த கணக்குகள் நமக்கு காட்டுது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட அணி சேர்வது தற்கொலைக்கு சமம்னு நான் சொல்லுவேன். அது அவசியமும் அல்ல, ஆபத்தானதும் கூட. சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபி தேவையில்லை, அதிமுக மட்டும் திமுகவுக்கும் தேவையில்லை. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதியில் ஒரு தொகுதியில் முஸ்லீம்ஸோ சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் ஓட்டு வரலைன்னா மற்ற 5 தொகுதியில் சமாளித்து வெற்றியை நோக்கி போக முடியும். ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தல் வர குறுகிய வட்டத்துக்குள்ள அந்த ஒரு தொகுதியில் தாக்கம்ங்கிறது ரொம்ப வீரியமாக இருக்கும். மோடி எதிர்ப்போ பிஜேபி எதிர்ப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதிகம் இருந்தால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அது அமையும். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபியோட அணி சேர முடியலையேன்னு அதிமுக தொண்டர்கள் இயங்க போகிறதில்ல. அப்படி ஒருவேளை அமையலைன்னா அவனை விட சந்தோஷப்படுறவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிஜேபி என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த இயக்கத்துக்கும் சுமைதான். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.